வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். நாம் மரணத்தை தழுவும் போது நடக்கும் சில அற்புதங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. மனிதன் இறப்பதற்கு முன்னால் அவன் கண்முன்னே தெரியும் விஷயங்கள் என்னவென்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? பிறப்பு என்பது எவ்வாறு உருவாகிறது என்று நம் அறிவியல் பதில் கொடுத்து விட்டது. ஆனால் இறப்பு என்பது நமக்கு இன்னும் புதிராகவே உள்ளது. எந்த நேரத்தில் நம்மை மரணம் தழுவும் என்று தெரியாத உலகம் எது? ஒருவர் இறப்பதற்கு முன்னால் அவரின் சிந்தனை பிரபஞ்சத்தையே சுற்றி வருமா? அவர் இதுவரை வாழ்ந்து வந்த வாழ்க்கை அவர் கண் முன்னாடி வந்து போகும் என்பது அறிஞர்களின் கணிப்பு. ஒருவரை மரணம் நெருங்குமானால் அது ஏதோ ஒரு மூலமாக அவருக்கு தெரியக்கூடும். அதாவது இறப்பதற்கு முன்னால் அவரின் மனம் சாந்த நிலையை அடையும். அவர் தாம் விரோதம் வைத்த அனைவரிடமும் பேச முயல்வர் என்ற சில சம்பவங்கள் நடக்கும். இறப்பதற்கு முன்னால் அவர்களின் கைகளை ஏதோ ஒரு சக்தி பிடித்துக் கொண்டிருக்குமாம். அப்போ இதுவரைக்கும் தான் வாழ்க்கையில் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பார்களாம், வருத்தப்படுவார்களாம். அந்த கருணை அவர்களின் ஆன்மாவுடன் உருவத்தில் உலவிக் கொண்டு இருக்குமாம். மரணத்தில் உள்ள தருவாயில் அனைவரும் தங்களின் தாயை நினைத்துக் கொண்டிருப்பாராம். ஏனென்றால் நம் தாயே இந்த உலகத்தில் நம்மை அறிமுகப்படுத்தியவர். மரண கட்டத்தில் உள்ளவரின் ஆன்மா அவர்களின் தாயின் ஆன்மாவுடன் பேச முயலுமா? இதனை மரக்கட்டத்தில் உள்ளவர்களால் மட்டுமே அறிய முடியும். இயற்கை மரணம் அடைபவர்கள் மட்டுமே, அதாவது வயது முதிர்ந்து இறப்பவர்கள் மட்டுமே இதனை உணர முடியும். நாம் என்ன முயன்றாலும் நம்மை ஒரு நாள் மரணம் தழுவதான் போகிறது என்று நம் அனைவருக்கும் தெரியும். நம் விஞ்ஞானிகள் மரணத்தை வெல்லும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் மரணம் அடைந்தால் மட்டுமே அவரின் பிறப்பு நிறைவு பெறும் என்பது உலக நியதியாகும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.